ஸோ அப்ப என்ன உங்க நிலைப்பாடு? அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த இளைஞனை வந்து அரசியல் மயப்படுத்தவே கூடாது. தன்னை நோக்கி வருபவர்களை அரசியல் மயப்படுத்தவே கூடாது. என்ன வந்து அவன் வந்து ஒரு நடிகனா பார்க்கணும். கூட்டம் சேருவாங்க. அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய் மட்டும் கிடையாது. நீங்க யார வேணாலும் ஒரு நடிகர். நீங்க யோகி பாபா கூட்டுவாங்களாம் ஒரு இடத்துல. கூட்டம் கூடுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா, திரையிலே பார்த்தவர் வந்து தரையில பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். அவர பார்க்கணும். அவர் வந்து நெருங்கணும். அவர வந்து தூரத்துல இருந்தா ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்ல ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடணும்னு அவங்க வந்து பெருமையா நினைக்கிறாங்க. அத வந்து நீங்க அரசியலா மாத்தாம விட்டுட்டாரு அப்படின்னு விஜய் நான் வந்து பார்க்குறேன். சரிங்க சார். இப்ப பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி நெறைய குடுத்துருக்காரு விஜய். அதெல்லாம் சாத்தியப்படுமா? இப்ப இருக்க பொருளாதார சிக்கல்ல? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் வாக்குறுதி வந்து குடுக்கலாம். இப்ப எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் வாக்குறுதி குடுக்குறாங்கன்னா, அத 100% நிறைவேத்துவாங்கன்னா இல்ல. நம்ம உள்ளபடியே நம்ம சொல்லணும். ஒரு அரசியல் ஆய்வாளனா நம்ம வந்து பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னன்னா ஒரு கவர்ச்சி தான். ஒரு 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 கவர்ச்சிய காட்டி தான் வந்து சினிமால எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துள்ள படமா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் சாங் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல உட்காருவான். அவன வந்து அந்த இடத்துல தக்க வைக்கணும், உட்கார வைக்கணும்னா, பிளஸ் வந்து இது வணிகமயமா இருக்கு. அப்போ அந்த படம் வந்து சேல் ஆகணும்னா, நீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு 4 ஃபைட் வைக்கணும், ஒரு குத்து சாங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அதே போல தான் இன்னைக்கு அரசியலும் அப்படிதான் மாறி போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. பணம் இல்லாம இங்க எதுவுமே செய்ய முடியாது. மீடியா விளம்பரம் மாட்டும், நீங்க பத்திரிகையில விளம்பரம் குடுக்குறதோ, மக்கள அழைச்சிட்டு வரதா இருக்கட்டும், நீங்க நிகழ்ச்சி பண்றது பெரிய திரையில வச்சு எல்இடில வந்து போட வேண்டியிருக்கு. இந்த மாரி பல்வேறு இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பரன்ட் அது வேற இடமா வந்து வளர்ந்து இன்னைக்கு வந்துடுச்சு. அந்த இடத்துல நீங்க உங்கள தக்க வச்சுக்கணும்னா, குறைஞ்சபட்சம் நீங்க வந்து சொல்லலாம். தவறு கிடையாது. நான் அத பண்ணுவேன், இத பண்ணுவேன்னு நீங்க சொல்லணும். அப்படியே என்ன ஆயிட்டீங்கன்னா, அப்படியே டிஎம்கேவோட அறிக்கை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இவங்க ரூ. 1000 வந்து மகளிர் உரிமை தொகை குடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து குடுக்கவே முடியாது, சாத்தியமே இல்லன்னு சொன்னார். ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, ரூ. 2000 குடுப்பேன்னு அவர் வந்து சொன்னார். இப்ப இவங்க வந்து பல நலத்திட்டங்கள வந்து செய்யும்போது அதெல்லாம் முடியாது, முடியாதுன்னு சொன்னவங்க, இன்னைக்கு இவங்க செய்து காட்டுனதுக்கு அப்புறம், திமுக அரசாங்கம் செய்து காட்டுனதுக்கு அப்புறம், அதையே வந்து எடுத்துருக்காங்க. இதே திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமால வந்து அ என்ன சொல்றதுன்னா, இலவசங்களுக்கு எதிரா வந்து பேசினவர் தான். மிக்ஸி கிரைண்டர்லாம் ரோட்ல போட்டு உடைச்சு தான் வந்து படம் பண்ணாரு. ஸோ அப்படி வந்து இருந்தாரு. அவங்கள ரசிகர்களையும் வந்து தூண்டி விட்டு எழுதி குடுத்து எல்லா இடங்களையும் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சொன்னாரு, "எங்களுக்காக இந்த ரூ. 1000 நீங்க தியாகம் பண்ணுங்க." ஓசி பஸ்ன்னு யார் சொன்னாங்கன்னா, இவங்க தான் சொன்னாங்க. ஓசி பஸ்ஸும் வேண்டாம், உதவித்தொகை வேண்டாம்ன்னு இவங்க எல்லா இடத்துலயும் புரபகண்டா பண்ணிட்டு, எல்லா இடத்துலயும் எடுத்து பேசிட்டு, இன்னைக்கு நாங்க வந்தா நீங்க பெண்களுக்கு குடுக்குறீங்க, நாங்க ஆண்களுக்கும் குடுப்போம். நீங்க சிட்டிக்குள்ள மட்டும் குடுக்குறீங்க, நாங்க எங்க போனாலும் டிராவல் வந்து குடுக்குறோம்னு சொல்லுது.